Hello my dear students, welcome back to the channel. இன்னைக்கு theorem 6.2 converse of BPT நம்ம பார்க்க போறோம். Converse of BPT என்னன்னா, if a line divides any two sides of a triangle in the same ratio, then the line is parallel to the third side. இப்போ இந்த ஒரு லைன் வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிளை வந்து சேம் ரேஷியோல டிவைட் பண்ணுச்சுன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலா இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னா, இந்த ரேஷியோஸ் வந்து சேம்னு கொடுத்துருக்காங்க. AD by DB equal to AE by AC. நம்ம வந்து DE is parallel to BCன்னு ப்ரூஃப் பண்ணணும். இது வந்து கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி. பிபிடியில் வந்து என்ன ப்ரூஃப் பண்ண வந்து இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருக்குன்னு கொடுத்தாங்க. அப்போ இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து இங்கே இந்த ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்தால் இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் யூஸ் பண்ண போறோம். இங்கே கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒன்று இருக்கிறத வந்து இல்லைன்னு எடுத்து அதை ப்ரூஃப் பண்றது. எப்படி சொல்லலாம், இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இதை வந்து இது ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம இது திஸ் இஸ் நாட் அ ட்ரையாங்கிள்னு எடுத்து அதுக்கப்புறம் இதை ட்ரையாங்கிள்னு ப்ரூஃப் பண்ண போறோம். அதுதான் வந்து கான்ட்ரடிக்ஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே ஒரு லைன் டிஇ வந்து நம்ம கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கணும் இல்லையா, ஸோ அதனால இங்கே ஒரு லைன் போடுறேன். இது வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், எஃப்னு எடுத்துக்கலாம். இது டி தான், இது எஃப். இந்த டிஎஃப் வந்து parallel to பிசி நம்ம எடுத்துக்க போறோம். பட் இது parallel-ஆ இல்லை, இதுவும் டிஎஃப்பும் பிசியும் parallel கிடையாது. ஆனால் நான் parallelனு எடுத்துக்க போறேன். இதுதான் கான்ட்ரடிக்ஷன். ஸோ இப்போ டிஎஃப் parallelனு நம்ம எடுத்துக்கிட்டா டிஇ வந்து parallel-ஆ இருக்காது. ஸோ அப்போ டிஇ இஸ் நாட் parallel to பிசி and let DF is parallel to BC. ஸோ இதை வந்து parallel இல்லைன்னு எடுத்துக்கிட்டு இதை parallelனு எடுத்துக்கிறேன் நான். ஏன் இதை parallel நம்ம எடுத்துக்கிறோம், அப்போ DE வந்து BCக்கு parallel-ஆ இல்லைன்னா அங்கே இன்னொரு parallel லைன் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இந்த லைன் இதுக்கு parallel இல்லைங்கும் போது வேற ஒரு parallel லைன் இருக்கும். ஸோ அந்த parallel லைன் வந்து நான் DFன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது, AD by DB equal to AE by EC. இது வந்து given. இது வந்து நம்ம 1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம F பேரலல் லைன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ F பேரலாக இருக்கும்போது இந்த ரேஷியோஸ் என்ன இருக்கும், AF by FCயா இருக்குமா? ஏன்னா இந்த லைன் வந்து இதை ஈக்குவல் ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுங்கிறது தான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும் நமக்கு, AF சாரி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். AD by DB equal to AF by FC. இது வந்து 2 எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 1 and 2ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம், AE by EC equal to AF by FC. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ரெண்டு சைடையும் 1 ஆட் பண்ண போகிறோம். ஆடிங் 1 on both the sides. சாரி, ஆட் 1 on both the sides. ஸோ இப்போ என்ன ஆகும், AE by EC plus 1 equal to AF by FC plus 1. ஸோ இதுக்கு நம்ம LCM எடுக்கணும். LCM எடுத்தால் நியூமரேட்டரில் AE, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் EC divided by EC equal to ஆல்ரெடி AF இருக்கு, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் FC divided by FC. இப்போ AE plus EC என்ன, AE plus EC. இது ரெண்டும் சேர்ந்தது நம்ம ஏசின்னு எழுதுவோமா, AC by EC. AF by FC, AF by FC. அகைன் இதுவும் AC தான், AC by FC. ஸோ நியூமரேட்டர்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன இருக்குது, EC equal to FC. EC equal to FC. இதுவும் சேம் தான், இதுவும் சேம் தான் சொல்கிறாங்க. பட் அது வந்து பாசிபிளா, இதுவும் ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா இது இந்த டிஸ்டன்ஸ் வந்து சப்போஸ் 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அப்போ எப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், இந்த எஃப் லைன் வந்து டிஎஃப் வந்து டிஇ கூட கோயின்சைட் ஆச்சுன்னா EC ஈக்குவல் டு எஃப்சியா ஆகும்.
ஸோ this is possible only when F and E coincides. ஸோ Fம் Eயும் coincide ஆகும்போது தான் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ coincide ஆகும்போது என்ன ஆகும், இந்த DE லைன் வந்து BCக்கு பேரலாக இருக்கும். பட் நம்மளோட அசம்ஷன் என்ன, DE இஸ் நாட் பேரலல் டு BC நம்ம அஸ்யூம் பண்ணோம். ஸோ இது வந்து அப்போ நம்ம அசம்ஷன் வந்து இங்கே ராங். ஸோ ஹியர் அவர் அசம்ஷன் இஸ் ராங். DE இஸ் பேரலல் டு BC தான். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.